தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் செய்யவில்லை என திருப்பூரில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் பேட்டியளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் மங்கலம் பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியின் திருப்பூர் தெற்கு மாவட்டம் சார்பாக அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை இதுவரை எதுவும் நிறைவேற்றவில்லை என்றும், விலைவாசி உயர்வு, மின்கட்டணம் உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் என்றும் கூறினார். போதைப் பழக்கம் என்பது நாளுக்கு நாள் தமிழகத்தில் அதிகரித்து வருவதாகவும், தற்போது சாக்லேட் வடிவில் கிடைக்கும் போதைப் பொருட்களால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் கூறினார். அதான் நான் ஏற்கனவே நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது போல, உலகத்தில் எங்கேயும் கிடைக்காத போதைப் பொருட்கள் கூட இப்பொழுது கல்லூரி பள்ளி மாணவர்களிடத்துக்கிடையே சாக்லேட் வடிவில் கிடைக்கிறது. அதாவது மற்ற இடங்களெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்குகிற போதைப் பொருட்களோட கஞ்சா, அபீனு அதையெல்லாம் தாண்டிய பொருட்கள் கூட இப்பொழுது சாதாரணமாக உலவுகிற போதை தலைநகரமாக இன்றைக்கு தமிழகம் மாறி போயிருக்கிறது. போதையிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுக்கப் போகிறேன் என்று சொல்லி ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிற முதல்வர் எப்பொழுதும் போல எல்லா திட்டத்தையும் அறிவிப்பதோடு அந்த அறிவிப்போடு மட்டும் நிறுத்திக் கொள்கிறார். இன்றைக்கு அதன் காரணமாகத்தான் எல்லா குற்றங்களுக்கும் இந்த போதை ஒரு காரணமாகி இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு கள்ளச்சாராய மரணங்கள், அதுபோல மரக்காணம், கள்ளக்குறிச்சி போன்ற கள்ளச்சாராய மரணங்களை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கை அமல்படுத்திட வேண்டும். அந்த கஞ்சா வியாபாரிகள், அதுபோல கள்ளச்சாராய வியாபாரிகள், விஷச்சாராய வியாபாரிகள் இரும்பு கரம் கொண்டு அவர்கள் ஒடுக்கப்பட்டிட வேண்டும். நாளைய தலைமுறையினுடைய எதிர்காலத்தை சீரழிக்கிற இந்த போதை கலாச்சாரத்திலிருந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசிற்கும் தமிழக மக்களுக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். விருத்தாச்சலத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது மாடு முட்டியதால் அரசு பேருந்தில் சிக்கி சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த தாழநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாரதிதாசன். பாரதிதாசன் திட்டக்குடி காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த ஒரு மாதமாக மருத்துவ விடுப்பில் இருந்த இவர் மருத்துவ விடுப்பு முடிந்து உடற்தகுதி சான்றிதழ் வாங்குவதற்காக தனது கிராமத்தில் இருந்து இருசக்கர வாகனத்தின் மூலம் விருத்தாச்சலம் நோக்கி சென்றுள்ளார். அப்போது சித்தலூர் புறவழிச்சாலை வழியாக சென்றபோது சாலை ஓரத்தில் சென்று கொண்டிருந்த மாடு முட்டியதால் இருசக்கர வாகனத்துடன் கீழே விழுந்த பாரதிதாசன் மீது அரசு பேருந்து ஏறி இறங்கியுள்ளது. இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அவரை மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பாரதிதாசனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரியில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் புனித அன்னாள் தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்தார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மட்டுமே காலை உணவு திட்டம் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களும் இத்திட்டத்தில் பயன்பெற வேண்டும் என மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பிறந்த நாளான இன்று ஊரக பகுதியில் உள்ள உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டத்தை தொடக்க முயற்சி செய்தார். இதன் துவக்க விழா நிகழ்ச்சி திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர் 18,80,000 மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் பேசிய அவர், நீட் தேர்வு முறைகேடுகளை பார்த்து உச்சநீதிமன்றமே கேள்வி கேட்டுள்ளது என்றும், இந்தியாவே தமிழகத்தின் வழியில் நீட் தேர்வை எதிர்த்து வருவதாகவும் கூறினார். மேலும் மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் என்றும், கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து எனவும் கூறினார். காவல்துறை கஸ்டடியில் இருந்தவர் காவல்துறையினர் சுட்டு இறந்தது என்பது தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் பெரிய சந்தேகத்தை எழுப்பியுள்ளதாக டிடிவி தினகரன் பேட்டியளித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் டிடிவி தினகரன் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போலீஸ் கஸ்டடியில் இருந்தவர் துப்பாக்கிச் சூட்டில் காவல்துறையினர் சுட்டு இறந்தது என்பது தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் பெரிய சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திமுகவை சேர்ந்த 3 பேர் கைதாகியுள்ளனர். இந்த நேரத்தில் காவல்துறையினர் அதில் ஒரு கைதியை என்கவுண்டர் செய்துள்ளது பல சந்தேகங்களை கிளப்பியுள்ளதாக கூறினார். ஆக்சுவலா போலீஸ் துறையை வைத்திருக்கிறவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அங்க சம்பந்தமே இல்லாம கலெக்டரையும் அவர் டிரான்ஸ்பர் பண்றாரு. கள்ளக்குறிச்சியில எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றாரு. அவர் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று என்ன செய்யணுமோ அது செய்யணும். அதுக்கப்புறம் அந்த சோகா நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சி தொடர்ந்து 10 நாளே விக்கிரவாண்டி பக்கத்துல ஒரு ஜெயராமன் ஒருத்தர் தவறினாரு.
கள்ளச்சாராயத்துல இன்னும் பல சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அது மாதிரி போதை மருந்து வியாபாரம், கஞ்சா வியாபாரம் தமிழ்நாடு முழுவதும் கொடி கட்டி பறக்குது. அது ஆளுங்கட்சி துணையோடு நடக்கிறதாகவே எல்லோருக்கும் தெரியும். எல்லோரும் அப்படிதான் பேசிக் கொள்கிறார்கள். அப்படி இருக்கிறப்ப இந்த ஆட்சியில போதை கலாச்சாரம் பெருகி இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் போதை மருந்துக்கு அடிமையாகி கூலிப்படைகளாக மாறி வருகிறார்கள். அதான் தினம் 2 கொலை 3 கொலை நடக்குது. இதற்கெல்லாம் அந்த முதலமைச்சர் வருகின்ற தேர்தலிலாவது பதில் சொல்வார் என்று நம்புகிறோம். ஏன்னா இப்ப ஏதோ ஓட்டுக்கு 2000 3000 கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கிவிட்டோம் என்று ஆளுங்கட்சி என்கிற காரணத்தால் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் 1.5 வருஷத்துல ஒன்றும் மாற்றம் வரப்போது போல இவங்களுடைய. அதனால 26ல பெரிய மாற்றம் வரும் என்கிற நாம் நம்புகிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.